உலகம் செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதன் தாக்கம் இலங்கையிலும் தெளிவாக உணரப்பட தொடங்கியுள்ளது. பல முன்னேற்ற நாடுகள் போலவே இலங்கையும் பாடசாலை மட்டத்தில் இருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங், டேட்டா சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப கல்விகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மாற்றங்கள் எப்போதும் சில வேலை வாய்ப்புகளை மாற்றியமைத்தாலும் அதே நேரத்தில் புதிய திறன்களையும் புதிய தொழில்களையும் உருவாக்கும் என்பதும் உலக அனுபவமாகும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நாட்டின் எதிர்கால பொருளாதாரத்தின் அடித்தளமாக மாற்றுவதில் இந்தியா எடுத்த முயற்சிகள் பல நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்றன. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பெண்கள் தொடர்பான இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் பொழுது நான் அண்மைய காலத்திலே இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலக வரலாற்றில் சில காலகட்டங்கள் மனித முன்னேற்றத்தின் திசையை முழுமையாக மாற்றிவிடும். இன்று நாம் அத்தகைய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்கும் சக்தி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனித வாழ்க்கையின் பல துறைகளை மாற்றி அமைக்கும் திறன் கொண்ட இந்த தொழில்நுட்ப புரட்சி எதிர்கால உலகின் பொருளாதாரத்தையும் சமூக அமைப்புகளையும் தீர்மானிக்கப் போகிறது. சமீபத்தில் இந்தியாவின் தலைநகர் டில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சர்வதேச மாநாடு உலக நாடுகள் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான திசையை எடுத்து காட்டியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியை மனித முன்னேற்றத்துடன் இணைத்து பார்க்கும் இந்தியாவின் அணுகுமுறை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இன்னோவேஷன் இந்தியா என்ற திட்டங்களின் மூலம் இந்தியா இன்று உலகின் முக்கியமான டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப சக்திகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் நாடாக மட்டுமே பார்க்கப்பட்ட இந்தியா இன்று உலக தொழில்நுட்ப எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சக்தியாக மாறியுள்ளது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் தூரநோக்கு கொண்ட அரசியல் தலைமையாகவும் தெளிவான தேசிய கொள்கைகளுடன் உள்ள பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் உள்ளார் என்பதை இந்த காலகட்டங்கள் எடுத்து காட்டுகின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நாட்டின் எதிர்கால பொருளாதாரத்தின் அடித்தளமாக மாற்றுவதில் இந்தியா எடுத்த முயற்சிகள் பல நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகின்றன. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உலகம் செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதன் தாக்கம் இலங்கையிலும் தெளிவாக உணரப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக அண்மை காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடு அதிகரித்து வருவதன் காரணமாக பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தங்களது வேலை வாய்ப்புகளை இழக்கும் நிலை உருவாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு சவாலாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப மாற்றங்கள் எப்போதும் சில வேலை வாய்ப்புகளை மாற்றியமைத்தாலும் அதே நேரத்தில் புதிய திறன்களையும் புதிய தொழில்களையும் உருவாக்கும் என்பதும் உலக அனுபவமாகும். அந்த மாற்றத்திற்கு நாடுகள் முன்கூட்டியே தயாராக இருக்கும்போது மட்டுமே அந்த மாற்றத்தை ஒரு பொருளாதார வாய்ப்பாக மாற்ற முடியும். அதனால்தான் இன்றைய உலக சூழ்நிலையில் மிக அவசியமான ஒன்று கல்வி அமைப்பை எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப மாற்றுவதாகும். பல முன்னேற்ற நாடுகள் போலவே இலங்கையும் பாடசாலை மட்டத்தில் இருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோடிங், டேட்டா சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப கல்விகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால உலக பொருளாதாரத்தில் போட்டியிடப் போகும் தலைமுறை இன்று நமது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான திறன்களை வழங்குவது ஒரு கல்விக் கொள்கை மட்டுமல்ல, அது ஒரு தேசிய பொறுப்பாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த இடத்தில்தான் இந்த மாற்றம் குறிப்பாக பெண்களையும் பாதிக்கும் ஒரு நிலையை உருவாக்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் இன்று தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் தங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான உண்மையையும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 90,000க்கும் மேற்பட்ட யுத்த விதவைகள் காணப்படுவதாக இதே உயர்ந்த சபையில் கடந்த 2012ஆம் ஆண்டிலே அப்பொழுதிருந்த பெண்கள் சிறுவர்கள் விவகார அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்றும் கூட சில பேர் அதனை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த உண்மையை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையினுடைய பல பகுதிகளில் இவ்வாறு இருக்கிற சூழலில் போர் மற்றும் அதன் பின்னணியில் ஏற்பட்ட சமூக பொருளாதார சவால்களின் காரணமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளன. அந்த பெண்களுக்கான நிலையான மற்றும் மரியாதையான
வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஒரு சமூக நீதி கேள்வியாகவும் பார்க்கப்பட வேண்டும். இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகள் பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகின்றன. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். பெண்களை பற்றி, பெண்களுடைய எதிர்காலம் பற்றி, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் பேசுகிறோம்.